பின்னாடிலாம் இன்னும் இருக்காங்க பசங்கள்லாம், பாய்ஸ்லாம் இன்னும் யாரோ இருக்கீங்கன்றாங்க. போங்க கொஞ்சம் பின்னாடி. அங்கே போனீங்கன்னா டீ ஸ்நாக்ஸ்லாம் கொடுப்பாங்க. என்னென்னலாம் சொல்ல வேண்டியதாக இருக்கு பாருங்க. 17வது 18வது 19வது 20வது வசனத்தை சொல்கிறாரு, உங்கள் வாயிலேருந்து வெளியில் வருகிற வார்த்தை எதுவும் உங்களை என்ன பண்ணாது, தீட்டுப்படுத்தாது. உள்ளே போகிறது எதுவும் உங்களை தீட்டுப்படுத்தாது. உள்ளே இருந்து வெளியே வர்றது தான் என்ன பண்ணும், உங்களை தீட்டுப்படுத்தும். நம்ம வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி படிச்சுக்கிட்டே இருக்கோம், அதை தியானிச்சுட்டே வந்துட்டு இருக்கோம். இந்த பேட்டர்ன் எனக்கு சொல்லி கொடுத்ததே சார் தான். ஸோ நம்ம இங்கே எப்படின்னா ஒரு பகுதியை எடுத்து அந்த பகுதியிலேருந்து ஆண்டவர் என்ன பேசுகிறாருன்னு கற்றுக்கொண்டு அதை பார்த்து செய்தி எடுக்கணுன்றது எனக்கு சொல்லிக் கொடுத்தது அவர் தான். நான் அதை இங்கிலீஷ்லேயும் சொல்லிடுறேன். வி ஆர் டூயிங் எக்ஸ்பாசிட்டரி ப்ரீச்சிங். ஸோ யூ டாட் மீ how to do expository preaching when I was in college. So we have been doing that for almost last 3-4 years. We have been doing it. So we are in Matthew chapter 15 and verse 21. ஸோ அவர் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. ஒரு தடவை நான் எங்கள் காலேஜில் எல்லாரும் வெளியில் மெயின் சாப்பலில் வந்து ஒரு தடவை செய்தி கொடுக்கணும். செய்தி கொடுக்கும்போது நான் வந்து ஒரு டாபிக் எடுத்துகிட்டு ஆராதனை அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்துகிட்டு இப்போ ஈஸியாக செய்தி கொடுத்துட்டு வந்தேன். வெளில வந்தோடனே சமத்திட்டு வாங்கினேன் சார்கிட்ட. எப்படி நீ பாட்டுக்கு நீனா ஒரு டாபிக் எடுத்து வசனத்தை உனக்கு தகுந்த மாதிரி மாற்றிப்பியா அப்படின்னு திட்டினார். அதுலேருந்து நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு பகுதி எடுத்து அந்த பகுதியிலேருந்தே பேசலாம். ஏன்னா அதுலேயே ஆண்டவர் நிறைய முக்கியமான காரியங்களை வைத்திருக்கிறாருன்னு எனக்கு தெரியும். அதுலேருந்து பேசலான்னு ஆரம்பித்தது தான் நம்ம இப்படி செய்தி எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்குற முக்கியமான இடம் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான இடம். கான்ட்ரவர்ஷியல்னால் தமிழில் என்ன சொல்லுவாங்க? கான்ட்ரவர்ஷியல், எதிர்மறையானது, முரண்பாடானது ஒரு இடம். இந்த இடத்த நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. நானும் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிருக்கேன். எனக்கு நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் புரியவே இல்லை. இது ஏன் இந்த இடத்துல ஆண்டவர் இப்படி பிஹேவ் பண்ணார், ஏன் ஆண்டவர் மாறிட்டார் அப்படின்னா நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் தெரியல. ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறதில்ல. ஏன் ஆண்டவர் அவங்கள பார்த்து நாயின்னு சொன்னார்னு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகல. ஆனால் இன்றைக்கி இந்த வசனத்தின் பின்னாடி இருக்கிற மீனிங்கை உங்களுக்கு நான் சொல்லி தரப்போறேன். யாரும் ஆமேன்னு சொல்லியே? ஆமேன், ஹல்லேலூயா. முதலாவது வசனத்திலேருந்து பார்க்கலாம். 21வது வசனம். பின்பு இயேசு அவ்விடமிட்டு புறப்பட்டு திரு சீதோன் பட்டணங்களில் திசைக்கு போனார். நீங்கள் நல்லா கவனிங்க. இயேசுவோட ஊழியம் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா யூதேயா தேசத்துலேயும் இஸ்ரவேல் தேசத்துலேயும் தான் என்ன பண்ணுச்சு, இருந்துச்சு. அப்பப்போ எப்பயாவது ஒரு தடவை என்ன பண்ணார், அந்த இடத்த விட்டு வெளியில் போய் இன்னொரு ஆளுக்கு ஊழியம் செஞ்சுட்டு திருப்பி வருவார். நிறைய இடத்துல வேதத்தில் அதை வாசிக்கிறோம். அவரோட ஊழியம் முக்கியமாக 90% வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே தான் இருந்துச்சு. அந்த 10% என்ன பண்ணுவார், அவர் இடத்த விட்டு வெளியில் போய் வெளியாட்கள்னால் புறஜாதிகளுக்கு போய் என்ன பண்ணுவார், ஊழியம் செஞ்சுட்டு வந்துடுவார். திருப்பி அவர் இடத்துக்கே வந்துடுவார். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, தீரும் சீதோன்ன்ற இடத்துக்கு எங்கே போகிறாரு, பிரயாணமாக என்ன பண்ணுறாரு, போகிறாரு. அந்த இடம் இப்போ உள்ள நாட்களில் பார்த்தா அது இப்போ இருக்கிற லெபனான் தேசம். எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ இருக்கிற லெபனான் தேசம். அந்த இடத்துக்கு போகிறார். இதில் ஒரு முக்கியமான ஒரு கதை இருக்குது, நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த இடம் ஒரு விஷயத்துக்கு ஃபேமஸ். எதுக்கு ஃபேமஸ்னா, எலிசா சாரிபாத் விதவையை பார்க்கறதுக்கு எங்கே போனார்னா சீதோனுக்கு தான் போனார். எங்கே போனார்? சாரிபாத் விதவை அங்கே இருந்தாங்க. எலிசா போனார். அவங்களுக்கு என்ன பண்ணார், சாப்பாடு கொடுத்து எலிசா அனுப்புனாங்க. எலிசா அந்த இடத்துல அவங்களுக்கு ஜோம் பண்ணி அவங்களுக்கு அற்புதம் நடத்தி எலிசா என்ன பண்ணார், திரும்பி போனார். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. அந்த சீதோன்ன்ற பட்டணம் எசபேல். யார் எசபேல்? எலியாவை கொல்லுன்னு துடிச்சிட்டு இருந்த அந்த ராணி எசபேலோட ஹோம் டவுன் சொந்த ஊர். எலியா, ஓகே, எலியா அவங்களோட சொந்த ஊர், எசபேலோட சொந்த ஊர். இதில் அடுத்த வசனத்தில் வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்பொழுது அந்த திசையில் கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து. கானானிய ஸ்திரீ, இதை மத்தேயும் நல்லா ஸ்ட்ராங்காக எழுதுறாரு. இவங்க யாரு? கானானிய ஸ்திரீ. கானானிய ஸ்திரீக்கும் இயேசுவுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. அவங்க தாவீதின் வம்சத்தில் வந்தவங்களும் கிடையாது. அவங்களுக்கு இந்த மாதிரி தீர்க்க தரிசனம்லாம் எழுதப்பட்டிருக்கு, இந்த மாதிரி மேசியான்னு ஒருத்தர் வருவாருன்னு அவங்களுக்கு தெரியவும் தெரியாது. அவங்களுக்கும் இயேசுவுக்கும் சம்மந்தமே கிடையாது. இவங்களோட ஒரு பழக்கம் இருந்துச்சு. அவங்க கும்பிடுற கடவுளுடைய பேர் பாகால், இங்கிலீஷில் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. யார்? எல்லாம் சொல்லுங்கள். இது வந்து பைபிள் டீச்சிங் அண்ட் ப்ரீச்சிங் சேர்த்து. பாகால்லாம் யாருன்னா, பாகாலோட பின்னாடி இதை எடுத்து பார்த்தோம்னா பாகால் ஆக்சுவலாக பிசாஸ். யார்?
பிசாச கும்பிடுற ஒரு கும்பல். எப்படி? பிசாச கடவுளாக கும்பிடுற ஒரு கும்பல். அவங்க மற்ற கடவுள்லாம் ஏதாவது வேற ஏதாவது பேர் வச்சு ஏதாவது ஒன்று வச்சு என்ன பண்ணுவாங்க, கும்பிடுவாங்க. இந்த கடவுளை ஆக்சுவலாக இந்த கடவுளோட இதுவே என்னன்னா அதுதான் பிசாஸ். பிசாசை இவங்க கடவுளாக வச்சு என்ன பண்ணுறாங்க, கும்பிடுறாங்க. பிசாசை கடவுளை வச்சு கும்பிட்டா என்ன ஆகும்? பிசாசை கும்பிட்டா என்ன ஆகும்? பிசாசு வரும். என்ன பண்ணும்? பிசாசு வரும். இப்போ எங்கே என்ன நடக்குது பாருங்க அந்த வசனத்தில். அப்பொழுது அந்த ஸ்திரீ, குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி ஏதோ ஒரு பொருளாக இருக்கட்டும், ஒரு மனுஷனாக இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த ஆராதனையை செலுத்துனீங்கன்னா அந்த ஆராதனை யாருக்கு போகும்? பிசாசுக்கு தான் போகும். ஆராதனைன்றது ஒருவருக்கு மாத்திரம்தான், ஆண்டவருக்கு மாத்திரம்தான். நாங்கள் அதனால தான் வந்து எல்லாருக்கும் சொல்லித்தர முதல்ல சொல்கிறது, நீங்கள் எங்கே போகிறீங்க, யார் கூட நிற்கிறீங்க, எல்லாமே ரொம்ப முக்கியம். நீங்கள் போகக்கூடாதுன்னு போகக்கூடாது. ஆனால் அங்கே போனால் ஒரு விக்கிரகத்துக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு விக்கிரகத்துக்கு ஆராதனை நடக்குது அங்கே. அந்த இடத்துல நம்ம நிற்கலாமா? நிற்க கூடாது. அப்படியே நம்ம நின்னோம்னா என்ன ஆகும்? பிசாசு அவனோட வேலையை காட்ட ஆரம்பிப்போம். நீங்கள் இது நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நான் திருப்பி சபையில் நிறைய தடவை சொல்லிட்டேன். நீங்கள் போகக்கூடாத இடத்துக்கு போகக்கூடாது. பரிசுத்த கால்கள் போகக்கூடாத இடத்துக்கு போகக்கூடாது. ஆண்டவர் உங்களை தனி வேறு பிரிச்சுட்டார், உலகத்துலேருந்து உங்களை தனியாக வேறு பிரிச்சுட்டாருன்னா நீங்கள் அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, அவ்வளோதான். இது நாங்கள் இப்படி போகலாமே அப்படி போகலாமே, கிடையாது. போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. ஏன்னா தெரியாமல் இழுத்துட்டு போயிட்டாங்க. தெரிஞ்சு இழுத்துட்டு போகக்கூடாது, தெரியாமலும் ஒன்று என்ன பண்ணக்கூடாது, இழுத்துட்டு போகவே கூடாது. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சொன்ன சில விஷயத்தை சொன்னால் நீங்கள் பயப்படுவீங்க. நம்ம சபையில் நடந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். ஒரு மீட்டிங்கில் அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க அடுத்த தடவை மீட்டிங்க்கு வரும்போது நான் போய் மேலே கை வைக்கிறேன், அவங்க மேலே பிசாசு ஓடுச்சு. போன மீட்டிங்கில் அபிஷேகம் பெற்றாங்க, ஆண்டவர் அவங்க மேலே ஒரு அபிஷேகத்தை ஊற்றினார். அந்த மீட்டிங்கில் அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க அடுத்த மீட்டிங்க்கு வரும்போது நான் போய் மேலே கை வைக்கிறேன், அவங்க உள்ளது ஏய், அதுக்கு இருக்கிறது வெறும் 12 வயசு 15 வயசு தான் இருக்கும் போல இருக்கு. என்ன பார்த்துட்டு ஏய் ஏன் மேலே கை வைக்காத. எப்படி ஆச்சு? நாங்கள் அதுக்கப்புறமா உட்காந்து மெதுவாக உட்காந்து அவங்ககிட்ட கேட்டால் அவங்களோட ஸ்கூல் ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள கொண்டு போய் எங்கே நிறுத்துறாங்களாம், இந்த மாதிரி பிசாசுக்கு ஆராதனை நடக்கிற இடத்துல, விக்கிரகத்துக்கு ஆராதனை நடக்கிற இடத்துல கொண்டு போய் நிற்க வைக்கிறாங்களாம். அவங்க ஸ்கூல், அவங்க சொந்தக்காரங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு கொண்டு போய் நிற்க வைக்கிறாங்களாம். அப்போ பிசாசு அவனோட வேலையை காட்டுவானா காட்ட மாட்டானா? காட்ட மாட்டானா? கண்டிப்பாக செய்வான். நம்ம எங்கே போகிறோம், யார் கூட பழகணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை வளர வைக்கிறவங்களோட பழகணும். உங்களை கீழே கொண்டு போகிறவங்களோட பழகக்கூடாது. நீங்கள் ஒருத்தவங்க கூட பழகுறீங்கன்னா அவங்க வந்து உங்களுடைய ஆண்டவர் மேலே நீங்கள் வைத்திருக்கிற அன்பை இன்க்ரீஸ் பண்ணுறவங்களா இருக்கணும். ஆமேன். அவங்க உங்களை கீழே தள்ளுறவங்களா இருக்கக்கூடாது. இந்த இடத்துல பாருங்க, இவ யாரு? பிசாசை கும்பிடுற ஒரு கும்பல்லேருந்து வரா. நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது. நான் 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுத போகிறேன். உள்ளே நான் அதை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உள்ளே போய் ஹால் டிக்கெட் வாங்கிட்டு எக்ஸாமுக்கு போகணும். உள்ளே போனால் எங்கள் சார் ஒருத்தர் டக்குன்னு கொண்டாந்து, அது பேர் என்னன்னு கூட ஞாபகம் இல்லை, டப்புன்னு தேய்ச்சிட்டார். அவர் தேய்க்கும் போதே எனக்கு தெரியுது ஏதோ எனக்குள்ளே இருக்கக்கூடாத ஒன்று என் மேலே இருக்குன்றது எனக்கு என்ன பண்ணுது. அவர் கை இப்படி தேய்ச்சிச்சு, என் கை அப்படியே அழைச்சிச்சு. அது ஒரு செகண்ட் தான் இருக்கும். நான் கவனிக்கிறதுக்கு முன்னாடி டக்குன்னு தேய்ச்சிட்டார். அவர் தேய்ச்ச வேகத்தை நான் அழைச்சிட்டேன். ஹேய் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. எங்கள் அப்பா பின்னாடி காரில் உட்காந்தாங்க. அந்த பயம், அந்த தைரியம், வேறு தைரியம்லாம் இல்லை. எங்கள் சாரை பார்த்து இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க, நீங்கள் உங்கள் ஆள்கிட்ட போய் தேய்ங்க, என்கிட்ட தேய்க்காதீங்க. என்ன இப்படி ஃபார்மாலிட்டிலாம் பேசுகிற? 10th அப்புறம் அந்த ஸ்கூலில் 11th இல்லை, அதனால் அங்கே திருப்பி போக மாட்டேன்னு ஒரு தைரியம் வேறு. என்ன பெரிய ஃபார்மாலிட்டிலாம் பேசுகிறேங்க? ஃபார்மாலிட்டிலாம் இல்லை சார், நாங்கள் இப்படி வளர்க்கப்படல. நீங்கள் பாட்டுக்கு தேய்ப்பீங்க, நாங்கள் பாட்டுக்கு வாங்கிட்டு இருக்கிற ஆள் கிடையவே கிடையாது. நாங்கள் உடனே தேய்ச்சிட்டேன், உடனே ஓட்டேன் அப்பாட்ட. அப்பா என்னமோ வந்துருச்சுப்பா. அப்பா என்ன காரிலே முட்டி போட வச்சு, வெளியில் எக்ஸாம் ஹாலில் வெளியில் காரிலே முட்டி போட வச்சு, தலை மேலே கை வச்சு ஜோம் பண்ணி 10th பாஸ் ஆகிட்டேன். கவலைப்படாதீங்க. நீங்கள் தேவையில்லாத இடத்துக்கு போனீங்கன்னா தேவையில்லாத விஷயம் நடக்க தான் செய்யும். செய்யுமா செய்யாதா? செய்யும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எந்த மாதிரி இடத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறீங்கன்னு ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. உங்களை நீங்கள் ஆவிக்குரிய விதத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கலாம்.
உங்களுக்கு உள்ள பலன் இருக்கலாம், ஆனால் உங்கள் பிள்ளைங்க அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னா உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் அந்த பிள்ளைங்களை அது என்ன பண்ணும்? அஃபெக்ட் பண்ணும். எனக்கு சின்ன வயசில் ஞாபகம் இருக்குது, நிறைய கதையாக வந்துட்டு இருக்கு. ஆண்டவர் எனக்கு நிறைய விஷயத்தை வெளிப்படுத்திட்டே வராருன்னு நினைக்கிறேன். சின்ன வயசில் எனக்கு ஞாபகம் இருக்குது, எங்கள் அப்பா என்ன பண்ணுவாங்க, அந்த பில்லி சூனியம் பிடிச்சவங்களாம் அந்த கட்டுலாம் கயிறு கட்டிகிட்டே வருவாங்கல்ல, எல்லாரும் ஜோம் பண்ணிட்டு வேணும்னே என்ன பண்ண என்னை கூப்பிட்டு என் கையில் கொடுத்து இது தூக்கி போடுவார். நம்மளே நம்ம பண்ண தப்புலாம் நம்மளுக்கு தான் தெரியும். இதை கையில் கொடுத்தோன்னே எனக்கு பயமாக இருக்கும். அப்பா அங்கே சொல்கிறது என்னன்னா, என் பிள்ளையே அது என்ன பண்ணாது, அது ஒன்றும் பண்ணாது. ஆனால் அது என்ன பண்ணுச்சு, ஏன்னா நான் ஸ்ட்ராங் இல்லை. எங்கள் அப்பா மேலே தப்பு இல்லை. எங்கள் அப்பா என்ன பண்ணாங்க, ஜோம் பண்ணாங்க. ஆனால் நான் என்ன பண்ணல, நான் ஸ்ட்ராங்காக இல்லை. அதனால எனக்கு சின்ன வயசில் ஞாபகம் இருக்குது, எனக்கு ஒரே கனவு ஒரு வாரம் ஃபுல்லாக வரும். இன்றைக்கி அதே கனவு தான் இருக்கும், அடுத்த நாள் தூங்குவோம் அதே கனவு வரும், அடுத்த நாள் தூங்கினா அதே கனவு வரும். அது சாதாரண கனவுலாம் இருக்காது, ஒரு பெரிய பாம்பு துரத்துற மாதிரி வரும். நானும் ஓடும் ஒரே இடத்துல ஓடிட்டு இருப்பேன். ஒரே பயமாக இருக்கும், ஹார்ட் பீட்லாம் அதிகமாயிரும். எனக்கு அந்த மாதிரிலாம் சின்ன வயசில் நிறைய கனவு வந்துச்சு. ஏன்னா நான் ஸ்ட்ராங்காக இல்லை. சின்ன வயசில் இருக்கும்போது, நான் குழந்தையா இருக்கும்போது, நான் 2வது ஸ்டாண்டர்டு 5வது ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கும்போது நான் ஸ்ட்ராங்காக இல்லை ஆண்டவர் கூட. அப்போ உங்களை அஃபெக்ட் பண்ணுதோ இல்லையோ, உங்கள் பிள்ளைங்களை அதை என்ன பண்ணும், கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். பிசாசை கும்பிடுற இடத்துலேருந்து அந்த லேடி அவள் சொல்கிற விஷயம், என் பிள்ளை என்ன பண்ணியிருக்கான், என் பிள்ளைக்கு என் பெண்ணுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு, அவளை போட்டு அலக்கழிச்சிட்டு இருக்கு. யாருனால ஆச்சு? அம்மாவால் தான் ஆச்சு. யாரால ஆச்சு? தாயினால தான் ஆச்சு. இப்போ பாருங்க, இப்போ இயேசுகிட்ட வந்துட்டான். 22வது வசனம், ஸ்ரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து அவர் சொல்லுகிற முதல் வார்த்தை கவனிங்க. ஆண்டவரே தாவீதின் குமாரனே. நீங்க கவனிச்சு பாருங்க, இயேசு இவளுக்கு எப்படி ஆண்டவர் ஆனாரு? இவளுக்கு இயேசுவை பற்றி எதுவுமே தெரியவும் தெரியாது, இயேசுன்ற ஒருத்தர் வருவாருன்னு எதுவுமே தெரியாது. இவ அந்த 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 பழக்க வழக்கத்தில் வளர்க்கப்பட்டவரே கிடையாது. ஆனால் இந்த இடத்துல அவளுக்கு தெரிஞ்சிருச்சு ஏற்கனவே, ஏன்னா இயேசுவோட பிரசித்தி எங்கே பார்த்தாலும் பரவிருச்சு, அவர் வராருன்றதும் இவளுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச இவ பாருங்களேன், முதல்ல போன உடனே அவரு தான் ஆண்டவர்னு கன்ஃபஸ் பண்ணிட்டான். ஆண்டவர்னா என் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் இனிமேல் யார் தலைவன், நீங்கள் தான் என்னோட ஆண்டவர். முதல் வார்த்தையை என்ன பண்ணிட்டா, சரண்டர் பண்ணிட்டா, என் வாழ்க்கை உங்கள் கையில் விட்ட ஆண்டவர். என்ன ஒரு விசுவாசம் பாருங்க. ஆரம்பமே பயங்கரமாக ஆரம்பிக்கிறாள். முதல்ல சொல்லிட்டா, ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு ஆண்டவர். சொல்லிட்டு அடுத்த விஷயம் சொல்கிறா பாருங்க, தாவீதின் குமாரனே. தாவீதின் குமாரனா? இவளுக்கு எப்படி தெரியும் தாவீதின் குமார்? இது வரைக்கும் சீஷர்களே இன்னும் ஆண்டவர் என்னன்னு கூப்பிடல, தாவீதின் குமாரன் கூப்பிடல. ஏன்னா தாவீதின் குமாரன் யாரு? அவர் யூதா வம்சத்தில் வருவார். யார் வருவா? மேசியா வருவாருன்னு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் யாரும் மேசியான்னு, சீஷர்கள் கூட இன்னும் அவரை மேசியான்னு சொல்லலை. இவன் என்னன்னு சொல்கிறா, தாவீதின் குமாரன். அப்படின்னா இவர் தான் மேசியான்னு அவன் என்ன பண்ணுறா, வாயினால அறிக்கையிடுறா. எப்படி இதெல்லாம் வந்துச்சு? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவ கேள்விப்பட்டதுலேயே அவளோட விசுவாசத்தை பாருங்க, எவ்வளோ அருமையான விசுவாசம். இவ கேள்விப்பட்டது, இயேசுவை பற்றி கேள்விப்பட்டது, இயேசு இதெல்லாம் செய்கிறாருன்னு கேள்விப்பட்டதுலேயே இவளுக்குள்ள இந்த பிரச்சனையை வேற யாராலையும் மாற்ற முடியாது, என் இயேசுவால் மட்டும்தான் மாற்ற முடியும். ஆமே. அவள் எப்படி வந்துட்டா பாருங்களேன், அவள் இருதயம் எவ்வளோ தூரம் இறங்கி வந்துருச்சுன்னா, என்னோட கடவுள்கள், எனக்கு சொல்லி கொடுத்த கடவுள்கள்லாம் யாரும் என்னை என்ன பண்ண முடியாது, தப்பு வைக்க முடியாது. என் பிள்ளைக்கு உள்ள பிரச்சனையை யாராலையும் மாற்ற முடியாது, இந்த இயேசுவால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். வந்து சொல்கிறா, தாவீதின் குமாரனே. ஆமேன். அடுத்த வருஷம் கண்டினியூ பண்ணலாம். எனக்கு இறங்கும். அவ கேட்குற கேள்வியை பாருங்க, என் பிள்ளைக்கு பிரச்சனை இருக்கு, கரெக்டு தான், ஆனால் நீங்கள் எனக்கு இறங்கணும். ஏன்னா யார் தப்பு பண்ணது? புரியுதா உங்களுக்கு? இதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்குது. இவ பண்ண தப்புனால தான் யார் இப்போ கஷ்டப்பட்டு இருக்கா, பிள்ளை கஷ்டப்பட்டு இருக்கா. முதல்ல சொல்கிறா பாருங்க, ஆண்டவரே எனக்கு இறங்கும். ஆண்டவரே நான் தவறு பண்ணிட்டேன், நான் எனக்கு தெரியாமல் எனக்கு சொல்லி கொடுக்காததுனால நான் தெரியாத விஷயத்தில் நிறைய விஷயம் என்ன பண்ணிட்டேன், தப்பாக செஞ்சுட்டேன். முதல்ல என்ன பண்ணுங்க, மன்னிங்க, எனக்கு முதல்ல என்ன பண்ணுங்க, இறங்குங்கன்னு சொல்லிட்டு அவ கேட்குறா பாருங்க, என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறார் என்று சொல்லி கூப்பிட்டா. எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, இவ வெளியூர், இவன் இன்னும் இயேசு செஞ்சதை எதையுமே கண்ணால் பார்க்கல. ஆனால் இயேசு வராருன்னு தெரிஞ்சோடனே வீட்டில் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு ஏஞ்சி இயேசுவை பார்க்க ஓடி வந்துட்டான். விசுவாசம் இருக்கிறது நல்லது தான், ஆனால் கிரியை இல்லைன்னா விசுவாசம் செத்த விசுவாசம். எல்லாருக்கும் நம்ம கேட்டோம்னா, ஆண்டவர் உங்களை நல்லா நடத்துவாரா? கண்டிப்பாக நடத்துவார்.
ஆண்டவர் அந்த நடத்துறதுக்கு உங்களை இதை செய்ய சொன்னார், செஞ்சீங்களான்னா அது இல்லை. விசுவாசம் நல்லது தான், ஆனால் கிரியை இல்லைன்னா, உங்கள் முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கலன்னா அந்த விசுவாசம் என்ன பண்ணாது, வேலையே செய்யாது. அவள் வீட்டிலே உட்காந்துட்டு இயேசு என்னை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தானா அவளுக்கு அந்த அற்புதம் நடந்திருக்குமா? இயேசு இவ்வளோ தூரம் வந்துட்டார், எங்கள் ஊருக்கு வந்துட்டார்ல, எனக்கு கஷ்டம் இருக்கும் தெரியுதுல்ல, அவர் வந்து என்னை பார்க்கட்டும். இயேசு வருவாரா? இவ இயேசுகிட்ட இறங்கி ஓடுறான், வீட்டில் எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவை பார்க்க ஓடுறா. ஓடி போய் அடுத்த வசனத்துக்கு போகலாம். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. போதும். வீட்டில் எல்லாத்தையும் விட்டுட்டு தெரிச்சு ஓடி வந்து இயேசு காலில் இயேசுக்கிட்ட வந்துட்டா. இயேசுக்கிட்ட வந்து, இயேசுவே என் பிள்ளைக்கு என்ன இருக்குது, எனக்கு பிசாசு பிடிச்சி ரொம்ப அவளை என்ன பண்ணுது, அலக்கழிக்குது, எனக்கு இறங்கும், எங்கள் வீட்டுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுவேன் அப்படின்னு சொன்னோன்னே இயேசு என்ன சொன்னார்? இயேசு அவரை கண்டுக்கவே இல்லை. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, இது வரைக்கும் பார்த்த இயேசு வேறு மாதிரி இருந்தார், இந்த அதிகாரத்தில் இயேசு வேறு இருக்கார். ஏன்னா தாவீதின் குமாரனே இறங்கும்னு சொல்லி பர்திமே குருடன் எங்கே போனான், ஓரத்தில் இன்னும் அங்கேருந்து கத்தனா, அந்த சத்தத்தை கேட்டுட்டு இயேசு என்ன பண்ணார், அவங்கிட்ட போனார். பெரும்பாடு உள்ள ஸ்திரீ என்ன பண்ணா, எப்படியாவது வந்து வஸ்திர தொங்கலையாவது தொட்டுறணும்னு என்ன பண்ணா, கஷ்டப்பட்டு வந்தால் தொட்டா அற்புதம் நடந்துச்சு. இயேசு நின்று அவள்கிட்ட என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். இயேசுகிட்ட பேசணும்னு நினைக்காதவங்கள்ட்டெல்லாம் நின்று பேசுகிறார். இந்த அம்மா இயேசுகிட்ட வந்து நேராக பேசிட்டு இருக்காங்க, இயேசு திருப்பி பேச மாட்டார். எனக்கு ஒரே ஆச்சரியமாச்சு. 15வது அதிகாரம் வரைக்கும் தான் வேற இயேசு போல இருக்குது, 15க்கு அப்புறம் வேற இயேசு போல இருக்குது. இன்னைக்கு நான் இதை வாசிக்க அடுத்தடுத்த வசனம் போக இந்த இயேசுவை பற்றி நம்ம படிக்கவே இல்லையன்ற மாதிரி இருக்கு. அடுத்த வசனம் கண்டினியூ பண்ணுங்க. ஒரு வார்த்தையும் அவர் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவர் வேண்டிக் கொண்டார்கள். இவங்க சீஷர்கள் இருக்காங்க பாருங்க, இவங்களே தேடி வந்திருக்கான் அந்த லேடி, இவங்களே வந்து எனக்கு அற்புதம் செய்யணும், அவ இயேசுவை கூப்பிட்டு இருக்கான். இவங்களுக்குலாம் என்ன வந்துச்சு, நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ஏய், உன்னை யாருமே தேடி வரவே இல்லை. நம்ம எப்பயுமே இங்கெல்லாம் மீட்டிங் நடக்கும்போது கெஸ்ட்டுலாம் நிறைய பேர் வருவாங்க. கெஸ்ட்டு வரவங்க நார்மலாக இருப்பாங்க, கூட வராங்க பாருங்க, அவங்க பண்ணுற அலுப்பு தாங்க முடியாது. பாத்ரூமில் கீழே வந்து ஏன் சொட்ட தண்ணி இருக்குது, ஏன்டா பாத்ரூமில் தண்ணி தானடா இருக்கும், வேறு என்னடா இருக்கும், டீயாக ஊற்றி இருக்கும் பாத்ரூமில். நம்மளை வந்து உயிரெடுத்துருவாங்க. இந்த கூட உள்ளவங்களாம் பண்ணுறதெல்லாம் வந்து என்ன பண்ண கூடாது, நம்ம கண்டுக்கவே கூடாது. அவங்க கெஸ்ட்டு வருவாங்க, அவங்கள தான் நம்ம கூப்பிட்டுருப்போம். அவங்க கெஸ்ட்டு வருவாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வந்துட்டு போவாங்க. ஆனால் கூட உள்ளவங்களாம் ஓவராக சீரை போட்டுட்டு, நம்ம விசுவாசிங்க, நம்ம சீஷர்களை மாதிரி, விசுவாசிங்க மாதிரி, நம்ம சீஷர்களை மாதிரி, ஆண்டவரை இவங்களை விரட்டி விட்டுருங்க. இது வரைக்கும் எங்கேயாச்சும் ஆண்டவர் யாரையா விரட்டி விட்டுருக்கிறாரா? இது வரைக்கும் 15வது அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். 15வது அதிகாரம் வரைக்கும் எங்கேயாச்சும் ஆண்டவர் உனக்கு நான் எதுவும் செய்ய முடியாது போன அனுப்பி விட்டுருக்கிறாரா? யாருமே என்ன பண்ணல, இது வரைக்கும் அனுப்பிவிடல. இவனுங்க சொல்கிறானுங்க அனுப்பி விட்ருங்க, இவங்களை என்ன பண்ணுங்க, விரட்டி விட்ருங்க. ஏன்னா இதுக்கு ஒரு பின்னாடி ஒரு மீனிங் இருக்குது, நான் சொல்கிறேன். ஏன்னா இவங்க இஸ்ரேல் தேசத்துலேருந்து வெளியில் வந்திருக்கிறாங்க. இஸ்ரேலில் உள்ளவங்களாம் என்ன பண்ணுவாங்க, வெளி தேசத்தில் உள்ளவங்களை எல்லாரையும் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கீழ்த்தரமாக நடத்துவாங்க. அவங்கள மனுஷனாவே என்ன பண்ண மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. இப்போ இந்த ஸ்திரீ வந்து ஆண்டவரை டிஸ்டர்ப் பண்ணோன்னே இவங்க என்ன நினைக்கிறாரு, இவங்க நம்ம சீஷர்லாம் என்ன பண்ணுறாங்க, இது ஒரு பொருட்டாவே நம்ம என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது, இவளை ஒரு மனுஷனாவே பார்க்கக்கூடாது. இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாருன்னு எங்களுக்கு தெரியும். அதனால ஆண்டவரே இவளை என்ன பண்ணுங்க, விரட்டி விட்டுருங்க. நான் அந்த பாயிண்ட் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு வர புரியும். அடுத்த வசனத்துக்கு போகலாம். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லவென்றார். இயேசு ஒரு விஷயத்தை சொல்கிறாரு பாருங்க, நான் யாருக்கு தான் அனுப்பப்பட்டேன், நான் யூதர்களுக்காக தான் என்ன பண்ணேன், அனுப்பப்பட்டேன், வெளி ஆட்களுக்காக நான் அனுப்பப்படலை. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தப்பா? பைபிள் ஆசிரியர்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லை, இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தப்பா? அவர் யூதர்களுக்காக வந்தாரா இல்லை எல்லாருக்காக வந்தாரா? நான் கதை விடுறீங்க பாருங்க. முதல்ல யூதர்களுக்காக தான் என்ன பண்ணார், அவர் வந்தார். அடுத்த ஸ்டெப்பு தான் என்னவாச்சு, எல்லாரையும் நம்மளாம் என்ன பண்ணோம், உள்ளேருந்து சேர்க்கப்பட்டுக்கிட்டோம். முதல்ல யாருக்காக தான் வந்தார், யூதர்களுக்காக தான் வந்தார். இப்போ இயேசு இதை யாரை பார்த்து சொல்கிறாரு, சீஷர்களை பார்த்து என்ன பண்ணுறாரு, சீஷர்களை பார்த்து தான் சொல்கிறார். கானானிய ஸ்திரியை பார்த்து பேசவே இல்லை. இதுக்கு பின்னாடி நம்ம இதை இமேஜின் பண்ண பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு நல்லா புரியும். ஏன்னா சீஷர்கள் இந்த பக்கத்தில் இருக்காங்க, கானானிய ஸ்திரீ என்ன பண்ணுறான், இந்த இடத்துல இருக்காங்க. இப்போ இயேசு இந்த இடத்துல அடுத்த வசனங்களை வாசிக்கும் போது ஸ்திரீயை பார்த்து பேசுறதெல்லாம் இவங்ககிட்ட பேசுகிறாரு. சொல்கிறது புரியுதா?
ஸ்திரீயை பற்றி சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் சீஷர்களுக்கு சொல்கிறாரு. சீஷர்களை பார்த்து பேசுகிறதெல்லாம் யார்கிட்ட சொல்கிறாரு? ஸ்திரீகிட்ட சொல்கிறாரு. இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு இது நல்லா இமேஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இது. ஏன்னா இப்போ என்ன சொல்கிறாரு, சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, நான் வேறு யாருக்காகவும் வரல, யாருக்காக தான் வந்திருக்கிறேன், யூதர்களுக்காக தான் வந்திருக்கிறேன். இதுக்கு யார் பதில் சொல்கிறா? அடுத்த வசனத்தை வாசிங்க. அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். யார்கிட்ட பேசிட்டு இருந்தாரு இயேசு? சீஷர்ல பேசுறாங்க. யார் பதில் சொல்றா? இவன் என்ன சொல்றா? ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க என்று அவரை பணிந்து கொண்டாள். இந்த இடத்துல பணிந்து கொண்டாள்னு வர்றது முதல்ல என்ன பண்ணார் ஆண்டவரேன்னு சொன்னா, இந்த இடத்துக்கு வரும்போது பணிந்து கொண்டாள்னு வருது. பணிந்து கொண்டாள்னா என்ன அர்த்தம்னா, வந்து சாஷ்டாங்கமாக அவர் காலில் விழுந்துட்டான். எப்படி? காலில் விழுந்துட்டா. கொஞ்ச நேரம் என்ன பண்ணிட்டா, தூரமாக இருந்தா, இப்போ கிட்ட வந்து காலில் விழுந்துட்டான். முதல்ல என்ன பண்ணுறாரு இயேசு, ஒன்றை நான் என்ன பண்ண ஒன்றும் பேச மாட்டேன்னு அமைதியாக என்ன பண்ணாரு, தள்ளினாரு, பேசலை. அடுத்து சீசர்லாம் என்ன பண்ணாங்க, இவங்களை தள்ளி விட்டுருங்க, விரட்டி விட்டுருங்கன்னாங்க. இயேசு அதுக்கு என்ன சொன்னார், நான் இவளுக்காக வரல, யாருக்காக தான் வந்திருக்கிறேன், யூதர்களுக்காக தான் வந்திருக்கிறேன்னா. 2 தடவை இயேசு அவரை வெளில போன்னு சொல்லிட்டாரு. 2வது தடவை சொன்னதுக்கப்புறமா அவள் வந்து என்ன பண்ணிட்டான், காலில் வந்து விழுந்துட்டான். இதில் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் நல்லா கவனிச்சிட்டே வாங்க. இது உங்களுக்கு கடைசியாக நம்ம செய்தி முடிக்கும் போது இது எல்லாமே டோட்டலாக கம்பைல் பண்ணும்போது, அந்த ஃப்ளைட்டை கொண்டாந்து லேண்ட் பண்ணும்போது எல்லாம் புரியும் உங்களுக்கு. சரியா? நல்லா கவனிச்சிட்டே வாங்க. காலில் வந்து விழுந்துட்டான். இப்போ சீசர்கள்லாம் அனுப்பி விடுங்கன்றாங்க. இயேசுவும் நான் உனக்காக வரலன்ட்டார். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், விடமாட்டான். தூரமாக இருந்தவ கிட்ட வந்துட்டா. அவன் காலில் வந்து என்ன பண்ணிட்டான், விழுந்துட்டான். அடுத்த வசனம், அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை, 25வது வசனமே, அவர் வந்து ஆண்டவரே எனக்கு செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். எனக்கு உதவி செய்யுங்க, என் மேலே இரக்கமா இருங்க, எனக்கு உதவி செய்யாமல் நான் உங்களை எங்கேருந்து என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். ஆண்டவர் இயேசுவே அவளை என்ன பண்ணுறாரு, பதில் சொல்லாமல் தள்ளி விடுறாரு. ஆனால் இவன் என்ன பண்ணுறா, நீங்கள் என்னை தள்ள நான் என்ன பண்ணுவேன், கிட்ட வருவேன். சில நேரத்தில் ஆண்டவர் உங்களை தள்ளுற மாதிரி தான் தெரியும். ஏன் தள்ளுறாருன்னா, நீங்கள் அடிச்சுட்டு திருப்பி உள்ளே வருவீங்களா, அதனால் தள்ளுறாரு. உங்களுக்கு புரியுதா? ஏன் ஆண்டவர் உங்களை தள்ளுறாருன்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். யோபுவை பிசாசுட்டு என்ன பண்ணார், நீ என்ன வேணாலும் அவனை பண்ணு, அவன் என்ன பண்ணுவான், அவன் என்ன மறுதளிக்கவே மாட்டான். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், அவன் யோபுக்குள்ளே உள்ள விசுவாசம் ஒரு நாளும் ஆண்டவர் என்ன பண்ணாது, மறுதளிக்க மாட்டான்றது நல்லா தெரியும். அதனால ஷோஃப்க்கு என்ன சொல்கிறது, ஷோஃப் சீன் போடுறதா, கெத்து காட்டுறது, உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஷோ ஆஃப்னா, இங்கே பார் என் பையன் பிசாஸ்ட்டு யோபு தூக்கி, இங்கே பார் என் பையன், நீ என்ன வேணாலும் பண்ணி பார், அவன் என்ன விட்டு நவர மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுக்கு இன்னொரு அர்த்தம்னா, இயேசு யோபு மேலே அவ்வளோ பெருமைப்பட்டார். ஏன்னா இவனுக்கு எவ்வளோ பிரச்சனை நடந்தாலும், அவன் எல்லாத்தையும் இழந்தாலும் என்னை விட்டுட்டு போக மாட்டான். உங்களுக்கு சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். அவனுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, பிசாசு அவனை எப்படி போட்டு வறுத்தெடுத்தாலும் சரி, அவன் குடும்பத்தை இழந்தாலும் சரி, அவனோட சொத்துக்கத்து எல்லாத்தையும் இழந்தாலும் சரி, அவனோட சரீர சுகத்தை இழந்தாலும் சரி, எல்லாத்தையும் இழந்தாலும் அவன் ஒரு நாளும் என்ன இழக்க மாட்டான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆமேன். இப்போ இந்த இடத்துல அந்த ஸ்திரீயை இயேசு ஏன் தள்ளுறாருன்னா, அவருக்கு நல்லா தெரியும் இந்த ஸ்திரீ எவ்வளோ தள்ளினாலும் அவள் கிட்ட தான் வர ட்ரை பண்ணுவாளே, அவள் தாண்டி என்ன பண்ண மாட்டான், போக மாட்டான். அவர் என்ன பண்ணுறாரு, டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்னா டீப்பர், இன்னும் ஆழமான ஒரு புரிந்து கொள்ளுதல். கரெக்ட், ஒரு ஆழமான புரிந்து கொள்ளுதல் அவளுக்கு கிடைக்கணுன்றதுனால ஆண்டவர் என்ன பண்ணுறார், அவளை தள்ளுறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நீங்கள் செய்கிற ஜெபத்துக்கு பதில் தராமல் உங்களை அப்படியே தள்ளுறாருன்னா, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, நீங்கள் தூரம் போகக்கூடாது, இன்னும் என்ன பண்ணணும், உள்ளே வரணும். ஆண்டவர் உங்களோட இன்னும் உறவாட விரும்புகிறார், உங்களோட இன்னும் பேச விரும்புகிறார், உங்களோட இன்னும் அவர் கூடையே இருக்கணும், உங்களோட ஆராதனை பக்கத்தில் நின்று கேட்கணும்னு அவர் விரும்புகிறார். அப்படி விரும்புகிற நேரத்தில் என்ன பண்ணுவாருன்னா, உங்களை அப்படியே தள்ளுற மாதிரி தெரியும். அந்த நேரத்தில் ஆண்டவர் அவருக்கு நல்லா தெரியும் நீங்கள் தள்ளினாலும் அடிச்சு பிடிச்சிட்டு உள்ளே தான் வருவீங்கன்னு. ஆமேன். கொஞ்சம் பேருக்கு தான் புரிஞ்சிருக்கு. ஆமேன். சில நேரங்களில் வாழ்க்கையில் சில ரொம்ப துயரமான காரியங்கள் நடக்கும் நம்ம வாழ்க்கையில். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, இப்படி ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் நடக்கும்ட்டு. ஆனால் ஆண்டவர் அதை அனுமதிச்சிருப்பார். ஏன்னா அந்த தள்ளுதல் நடக்கும் போது அவருக்கு தெரியும், இவங்களோட விசுவாசம் இது வரைக்கும் 10% இருந்த விசுவாசம் அடுத்த 50% என்ன பண்ணும், 10%, 50% என்ன பண்ணும், ஜம்ப் ஆகும்னு அவருக்கு தெரியும். 50% இருக்கும்போது திருப்பி ஆண்டவர் தள்ளுவார். அப்போ அவருக்கு தெரியும் 50%, 80% என்ன பண்ணும், விசுவாசம் வரும்.
அவருக்கு தெரியும் அதை 100% விசுவாசம். ஆண்டவரே உங்களை தவிர வேறு யாரையும் நான் நம்பலன்னு நீங்கள் சொல்கிற வரைக்கும் அவர் என்ன பண்ணுவார், கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி தள்ளி விட்டு பார்ப்பார். நீங்கள் என்ன பண்ணணும், மறுபடியும் அடித்து பிடிச்சிட்டு என்ன நடந்தாலும் சரி ஆண்டவரே நான் உங்களை விடவே மாட்டேன். ஆமென். இந்த ஸ்திரீ எந்த ஒரு வேதத்தையும் படிக்காத ஸ்திரீ, அவளுக்கு எந்த வாக்கு தத்தங்களும் எந்த ப்ராஃபஸியை பற்றியும் எதுவுமே தீர்க்க தரிசனத்தை பற்றியும் எதுவுமே தெரியாது. ஆனால் அவளுக்குள்ளே உள்ள விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்து அவள் இப்படி தான் இருப்பான்னு அவருக்கு தெரியும். நான் என்ன செஞ்சாலும் அவள் என்ன தான் பண்ணுவா, என் கிட்ட தான் வருவான்னு அவருக்கு தெரியும். இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன். சரி இயேசு அவரை வச்சு உரிச்சு வாங்குறாரு, இதோட விட்டுருவாருன்னு நினச்சா அடுத்த வசனத்தை வாசிங்களேன். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். என்ன சொன்னார் இயேசு அவளை பார்த்து? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து யாருக்கு போடுறது நல்லது இல்லையா? சரி அமைதியாக பேசாம விட்டுருந்தா ஓகே. சரி அடுத்து நான் வந்தேன், சரி உனக்கு நான் வரல, நான் உனக்கு எதுவும் செய்ய மாட்டேன்னு சொன்னதாலும் ஓகே. நாய்க்குட்டின்ட்டார். இது நிறைய அர்த்தம் இருக்குது, தியாலஜிக்கல் மீனிங் நிறையா இருக்குது. நான் அதெல்லாம் சொல்லலாம் உங்களுக்கு. அதெல்லாம் வந்து நாய்க்குட்டின்றது வந்து அவங்க சொல்கிறது வந்து வீட்டு நாய்க்குட்டி தான், எப்படின்னா நம்ம வீட்டிலேயே வளர்க்குற நாய்க்குட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இது வந்து டைமிங்கு. ஃபஸ்ட்டு வந்து பிள்ளைங்க உள்ளே போவாங்க, அடுத்து வந்து இயேசு சொல்கிறது வந்து நாய்க்குட்டினா நாய்க்குட்டி வீட்டில் தான் இருக்குது, முதல்ல பிள்ளைங்க போனோடனே நாய்க்குட்டி பின்னாடி வரும். இது வந்து பொசிஷன் இல்லை, ஆனால் டைமிங். ஃபஸ்ட்டு பிள்ளைங்க போவாங்க, அடுத்து நாய்க்குட்டி வருவாங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் இருக்குது. பரவாயில்ல, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் அவர் நாய்க்குட்டின்னு சொன்னதுக்கப்புறமும் உங்களெல்லாம் யாராவது பார்த்து நாயன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? ஆமாம் நான் நாயன்னா சொல்லுவீங்க? கோவம் தானே வரும். எருமாடு ஆமாம் நான் எருமாடு தான் அப்படின்னு சொல்லுவீங்க? யாரும் சொல்ல மாட்டீங்கல்ல. இயேசுவே அவங்கள பார்த்து நாயன்றார். நாயன்னு சொல்ல நாய்க்குட்டின்றார். ஆனால் அவங்களோட விசுவாசத்தை பாருங்கள். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து என்ன பண்ணக்கூடாது, நாய்களுக்கு போடக்கூடாது என்று சொல்லிட்டு அடுத்த வசனம் 27வது வசனம். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே. என்ன சொல்றா பாருங்க, மெய்தான் ஆண்டவரே. அப்படின்னா நான் நாய் தான். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இவ எந்த அளவுக்கு இயேசு மேலே விசுவாசம் வச்சிருக்கிறான்னா, அவர் என்ன பண்ணாலும் என்ன நாயின் வேணாலும் கூப்பிட்டும், அவர் என்ன வேணாலும் பண்ணட்டும், நான் அவரோட காலை விட்டு நவர மாட்டேன். ஏன்னா அவளுக்கு தெரியும் இந்த விசுவாசம் எனக்கு ஒரு அற்புதத்தை கொடுக்க போகுதுன்னு தெரியும். ஆமென். அவளுக்கு தெரியும் இயேசு என்னை திட்டினாலும் நல்லது தான் திட்டுவார், என்னை உதைச்சாலும் நல்லது தான் உதைப்பார். ஆமென். கொஞ்சம் பேருக்கு தான் புரியுது, கொஞ்சம் பேர் தான் கை தட்டுறாங்க. நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு ஜெபத்தை பண்ணேன், காலேஜ் படிக்கும்போது. நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதை பரவாயில்ல, செய்திக்கு உதவுது, நான் திருப்பி சொல்கிறேன். ஒரு தடவை காலேஜில் இருக்கும்போது எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. அந்த நியூ லைஃப் காலேஜில் மேலே படிக்கும்போது மாடியில் போய் உட்காந்து கொஞ்சம் ஈவினிங் டைம்லலாம் எனக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். எல்லோரும் வெளில போயிடுவாங்க, எனக்கு சில நேரத்தில் காசு இருக்காது, அதனால் வெளில போக மாட்டேன். மேலே தனியாக போயிடுவேன். மேலே போய் உட்காந்துட்டு யாருமே இருக்க மாட்டாங்க, பெரிய டெரஸ் வேறு, நல்ல பெரிய மாடியில் போய் உட்காந்து அப்படியே கிட்டார் வாசிச்சுட்டு ஜோம் பண்ணிகிட்டே இப்படி நடந்துகிட்டே இருப்பேன். நிறைய நேரம் ஆண்டவரோட பேசிகிட்டே நடந்துகிட்டே இருப்பேன். ஒரு நாள் எனக்கு எப்படி இந்த ஜெபம் வந்துச்சுன்னு தெரில, திடீர்னு ஒரு நாள் நான் ஜோம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஆவியானவர் தான் நான் ஜெபம் வச்சாருன்னு நினைக்கிறேன். நான் ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணேன். அந்த ஜெபம் என்ன பண்ணேன்னா, ஆண்டவரே நான் வந்து உமக்கு நேர் வழியில் வரணும், அந்த வழியை விட்டு நான் கொஞ்சம் மாறுற மாதிரி இருந்தால் என்னை அடித்து பிடிச்சி மூக்கை கிழிச்சு ஏதாவது பண்ணி கொண்டாந்து என்ன பண்ணிவிடுங்க, திருப்பி கொண்டாந்து நடுவில் விட்டுருங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டேன். அந்த ஜெபத்துக்கு வாங்கின பாருங்க அடி. அந்த ஜெபத்தை அப்புறமா தான் யோசிச்சேன், ஐயோ தெரியாமல் ஆண்டவருக்கு பர்மிஷனை கொடுத்துட்டுமே. அந்த ஜெபம் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஜெபம். ஆனால் அந்த ஜெபத்தை மாதிரி ஒரு வல்லமையான ஜெபம் வேறு ஜெபமே கிடையாது. ஆமென். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே எனக்கு என்ன நடந்தாலும் சரி, நீங்கள் என்னை எப்படி கொண்டு வரணும்னு நினச்சாலும் கொண்டு வாங்க, ஆனால் என்னை கொண்டாந்து என்ன பண்ணிடுங்க, திருப்பி நிறுத்திடுங்க அப்படின்னு நான் எப்போ ஜெபம் பண்ணேன், காலேஜில் செகண்ட் இயரோ ஃபஸ்ட் இயரோ படிக்கும்போது ஜெபம் பண்ணேன். நான் அதுக்கப்புறம் எப்பப்பெல்லாம் என் வழி மாறுதுன்னு எனக்கு தெரியாத நேரத்தில் கூட என் வழி மாறுற இடத்துல என்னை வச்சு வெளுத்து வாங்கி திருப்பி கொண்டாந்து நிறுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு தைரியம் இருக்குது அந்த ஜெபத்தை ஜெபிக்கிறதுக்கு? இப்போ பாருங்கள், கொஞ்சம் பேர் தான் கை தூக்கு. கொஞ்சம் வழி மாறினாலும் ஆண்டவரே என்னை கொண்டு வந்துருங்க. ஏன்னா எனக்கு தெரியும், ஏன் ஆண்டவர் என்ன அடிக்கிறாருன்னா, என்ன அவர் வந்து தண்டிக்கிறாருன்னா, அந்த தண்டனை என்னை அழிக்கிறதுக்கல்ல, என்னை உருவாக்குகிறதற்கு. ஆமென்.
ஆண்டவர் அடிக்கிறாருன்னு பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை தண்டிக்கிறார். அவர் தண்டனையே கொடுக்க மாட்டார். அது கரெக்ஷன் தான், தண்டனை கிடையாது. கரெக்ஷனுக்கு என்ன சொல்கிறது? திருத்தம். அது திருத்தம். அது திருத்தம் தான், அது தண்டனை கிடையாது. நீங்கள் தப்பாக போயிட்டுருங்க, ஐயோ நீ இந்த சைடு தப்பாக போனால் உன் வாழ்க்கை என்ன ஆகிடும், நாசமாக போயிடும்னு அவருக்கு தெரியும். உன் வாழ்க்கை தேவையில்லாத இடத்துக்கு போயிடும்னு அவருக்கு தெரியும். அதனால என்ன பண்ணுறாரு, கோர்ஸ் கரெக்ஷன் தான் பண்ணுறாரு. நீ இப்படி போகிற, நீ நேராக என்ன பண்ணு, என்னை பார்த்து வா. இப்போ இவ சொல்கிறா பாருங்க, ஆமான் அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே, நான் நாய் தான்ட்டான். நீங்கள் என்னை எப்படி வேணாலும் திட்டிக்கோங்க, என்னை எப்படி வேணாலும் என்ன பண்ணுங்க, என்னை அடிச்சுக்கோங்க. ஆமாம் நீங்கள் சொல்கிற நான் நாய் தான். நான் எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி இந்த லேடிக்கு எங்கேருந்து இவ்வளோ விசுவாசம் வந்துச்சு? எப்படி இவ இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறா? சொல்லிட்டு அவள் அடுத்து சொல்கிற விஷயத்தை பாருங்க. ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றால். இயேசுவுக்கே கரெக்டாக பதில் சொன்னதுன்னா இந்த ஒரு லேடி தான் நினைக்கிறேன். அவள் சொல்கிறா பாருங்க, இயேசு கேட்ட கேள்விக்கு, இயேசு கேட்குற கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாது. இவ சொல்கிறா பாருங்க, ஆமாம் கரெக்டு தான், நான் நாய் தான். ஆனால் அந்த மேஜையில் சாப்பிட்டுட்டு மீதி துணிக்கையெல்லாம் விழுவும்ல, அதை நான் சாப்பிடலாம்ல. இதுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்குது. ஏன்னா மேஜையில் இருக்கிறது என்னது, ஜீவ அப்பம். அந்த ஜீவ அப்பம் உடஞ்சி கீழே விழுந்தாலும் அந்த ஜீவ அப்பத்தில் ஜீவன் இருக்குது. ஆமேன். அந்த உளுந்ததை சாப்பிட்டா கூட நம்ம உள்ளே போயிடுவோம். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மளுக்கு அப்பம் கொடுக்கல, யூதர்களுக்கு தான் ஆண்டவர் கொடுத்தாரு முதல்ல. அந்த யூதர்கள் அதை எடுத்துக்காததுனால மேஜையிலேருந்து கீழே விழுந்துச்சு பாருங்க. அதை யூஸ் பண்ணாமல் கீழே போட்டாங்க பாருங்க. அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டு தான் நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். ஆமேன். அந்த ஜீவ அப்பம் தான் நம்மளை இங்கே உட்கார வச்சிருக்கு இன்னைக்கு. அவள் சொல்கிறா, அந்த ஜீவாப்பம் மேலே இருந்துச்சு தான், வேஸ்ட்டாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு, பரவாயில்ல கீழே விழுந்துச்சு, அது போதும் எனக்கு. ஆமேன். என்னை ஃபஸ்ட்டு சாய்ஸாக வச்சுக்கலாம்னாலும் பரவாயில்ல, நான் செகண்ட் சாய்ஸாக இருந்தாலும் போதும் எனக்கு. ஆமேன். பாருங்க அடுத்து சொல்கிறா பாருங்க, அந்த வசனத்தை கண்டினியூ பண்ணுங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இப்போதான் இருங்க இது வரைக்கும் இயேசு அவளை இது வரைக்கும் தள்ளின இயேசு இப்ப திரும்பி அவ சொல்றா, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது. என்ன ஒரு வார்த்தை! இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன அதிகாரத்துல தான் எல்லா சீஷர்களையும் பார்த்து, என்னடா உங்களுக்கு இவ்வளவு கூட விசுவாசம் இல்லையான்னு கேட்டார். இப்போ ஒரு கானானிய ஸ்திரீ, இயேசுக்கும் அவளுக்கு சம்பந்தமே இல்லாமல் ஒரு ஸ்திரீயை பார்த்து அவர் சொல்றாரு, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெருசு. ஏன்னா நான் உன்னை டெஸ்ட் பண்ணேன், உன்னை தள்ளினேன், உன்னை நாயின்லாம் கூப்பிட்டேன், ஆனாலும் நீ என்ன பண்ணல, என்னை விட்டு போவே இல்லை. ஏன்னா உனக்கு தெரியும் ஜீவ அப்பம் இங்கே தான் இருக்கு. ஆமேன். இப்போ அடுத்து சொல்கிறா பாருங்க, உன் விசுவாசம் பேச இயேசு சொல்கிறாரு, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவது என்றார். ஆமேன். இந்த ஒரு வசனத்தை ஆண்டவர் நம்மளை பார்த்து சொன்னார்னா எப்படி இருக்கும்? நீ இருங்க அந்த வசனத்தை ஒழுங்காக வாசிக்கிறது. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. நம்மளுடைய எல்லா பிரச்சனையும் மாறிடும். ஆமேன். நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ, என்னத்துக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறோமோ, அந்த ஜெபம் எல்லாம் கேட்கப்பட்டுரும். அதுக்கு முன்னாடி இந்த விசுவாசம் இருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். அந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்டேருந்து இந்த கட்டளை பெறப்படும். என்ன கட்டளை? நீ விரும்புகிறது படி உனக்கு ஆக கடவுதுன்ற கட்டளை ஆண்டவர்கிட்டேருந்து பிறக்கும். ஆமேன். அந்த கட்டளை பிறந்துச்சுன்னா அடுத்தது பாருங்க, அந்நேரம் அவள் மகள் ஆரோக்கியமானாள். அந்த நேரத்தில் மகள் ஆரோக்கியமானாள். என்ன ஒரு சந்தோஷம்! உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னா, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கிரியை செய்யணும்னா, உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரணும்னா இந்த விசுவாசம் இருக்கணும். இந்த விசுவாசம், இந்த ஸ்திரீக்கிட்ட இருந்த விசுவாசம் இருக்கணும். அந்த விசுவாசம் மட்டும் இல்லை, அதற்கான கிரியையும் என்ன பண்ணணும், இருக்கணும். முதல்ல ஏந்திரிச்சு வந்தா, முன்னாடி வீட்டை விட்டுட்டு இயேசுக்கிட்ட ஓடியாந்தா. இயேசு செய்வாராடா செய்ய மாட்டாராலாம் தெரியாது, ஆனால் வந்துட்டா, அவ்வளோதான். செஞ்சாரா இல்லையா? இன்னைக்கு உங்களுக்கும் செய்வாரா செய்ய மாட்டாரா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு செய்வார்? ஆமேன். உங்களை ஆண்டவர் தள்ளுற மாதிரி தெரிஞ்சாலும், உங்களை நவுத்தி வைக்கிற மாதிரி தெரிஞ்சாலும், நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம், என்னை நவுத்துனா நீங்கள் தள்ளி விட்டாலும் சரி, என்னை நாயின்னு கூப்பிட்டாலும் சரி, நான் அடித்து பிடிச்சி உங்கள்கிட்ட தான் வருவேன். ஆமேன். நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, என்னை கொன்று போட்டாலும், சொல்லி முடிங்க வசனத்தை, என்னை கொன்று போட்டாலும்
நான் உன் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அந்த விசுவாசத்தை உங்கள்கிட்டருந்து என்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்குறேன். இந்த விசுவாசத்தை பார்க்காததுனால தான் ஆண்டவரோட சமூகத்தில் இந்த விசுவாசத்தை அவர் சீஷர்கள்ட்டேருந்து பார்க்கல, வெளியாள்கிட்டேருந்து பார்த்தார். இந்த விசுவாசத்தை பார்க்காததுனால தான், நம்மகிட்ட அந்த விசுவாசத்தை அவர் பார்க்காததுனால தான் நம்ம வாழ்க்கையை இன்னும் நம்ம வாழ்க்கை அப்படியே நடந்துகிட்ருக்கு. நம்ம வாழ்க்கை மாறி இருக்கணும், நம்ம ஜபங்கள்லாம் கேட்கப்பட்டிருக்கணும். ஆனால் நம்ம வாழ்க்கை ஏன் மாறல? இன்னும் நம்மளால் அந்த அளவுக்கு விசுவாசிக்க முடியல. என்ன நடந்தாலும் சரி ஆண்டவரை மட்டும்தான் நம்புவோம், வேறு யாரையும் நம்ப மாட்டேன்ற அந்த அளவுக்கு விசுவாசத்தில் நம்ம இன்னும் உள்ளே வரவே இல்லை. ஆனால் ஆண்டவர் அதை உள்ளே வரணும்னு எதிர்பார்க்குறார். நீங்கள் முழுவதும் என்ன நம்புங்கன்னு எதிர்பார்க்குறார். ஆனால் நம்மளால் அதை என்ன பண்ண முடியல, செய்ய முடியல. ஏன்னா நீங்கள் இன்னும் டெஸ்ட் பண்ணி பார்க்கவே இல்லை. நான் ஆண்டவர் என்ன பண்ணல, இன்னும் பரீட்சை பார்க்கவே இல்லை. ஆண்டவர் என்னென்னலாம் செய்வார்னு இன்னும் பார்க்கவே ஆரம்பிக்கல. ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், ஒரு இடத்துல ஆண்டவரை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ஜெபிக்கிற இடத்துல ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த ஜெபம் ரொம்ப முக்கியம், நல்லா கவனிச்சிக்கோங்க, நான் சொல்கிற ஜெபத்தை நல்லா கவனிச்சிக்கோங்க. ஆண்டவரே நான் ஒரு விஷயத்துக்காக ஜெபிக்கிறேன், அந்த விஷயத்துக்கு நீங்கள் பதில் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி நான் அதே மாதிரி தான் உங்களை நம்புவேன். இதுதான் உண்மையான ஜெபம். ஆமேன். நீங்கள் எனக்கு என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாலும் சரி, என்னோட பிரச்சனையை மாற்றினாலும் சரி மாற்றலனாலும் சரி, நான் இதே மாதிரி தான் உங்களை என்ன பண்ணுவேன், நம்புவேன். நான் இன்னும் உங்கள் கிட்ட வரதான் என்ன பண்ணுவேன், ட்ரை பண்ணுவேன். என்னை நீங்கள் தள்ளி விட்டாலும் சரி, எனக்கு ஜெபம் என்னோடய ஜெபம் கேட்கப்படுற மாதிரி எனக்கு ஒரு 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 அறிகுறி கூட இல்லைனாலும் சரி, நான் என்ன பண்ணுவேன், நான் தூரத்தில் இருந்தேன் முதல்ல, ஆனால் நான் உங்கள் கிட்ட வர ஆரம்பிச்சிட்டேன். இனிமேல் நான் என்ன பண்ணுவேன், கிட்ட வந்துக்கிட்டே தான் இருப்பேன். எங்கே வரைக்கும் வருவேன்னா உங்கள் கால் வரைக்கும் நான் வந்துடுவேன். எனக்கு அற்புதம் செஞ்சாலும் சரி செய்யலனாலும் சரி. அப்படி ஒரு விசுவாசத்தில் உள்ளே இறங்கணும்னா அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அற்புதத்துக்கு அளவே இல்லாமல் இருக்கும். சிலரோடு இன்றைக்கி ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். எனக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் முதல் ஆராதனையில் இதே செய்தி தான் கொடுத்தேன். ஆனால் இப்படி இந்த செய்தி இப்படி கொடுக்கவே இல்லை. இந்த செய்தி வேறு மாதிரி இருந்துச்சு முதல் ஆராதனை. இந்த ஆராதனையில் ஆண்டவர் என்னை வேறு ஒரு வழியாக கொண்டு போகிறார். ஏன்னா இங்கே நீங்கள் உட்கார்ந்துருக்கிற உங்களுக்கு இது தேவைன்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆண்டவருடைய கரத்தை பார்க்காதீங்க, அவரோட முகத்தை பாருங்கள், அவருடைய இருதயத்தை பாருங்கள். அவர்கிட்ட இது கிடைக்கும் அது கிடைக்குன்னு பார்க்காதீங்க, அவர் யாருன்னு கற்றுக்க பாருங்கள். ஆண்டவரே எனக்கு இது செய்யுங்க அது செய்யுங்க. ஜெபமெல்லாம் நம்ம பண்ணுற ஜெபமெல்லாம் ஆண்டவரே எனக்கு இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் இதை கொடுங்க, எனக்கு வியாதி இருக்குதுங்க, இதை முதல்ல நிறுத்துங்க. என்ன பார்த்து சொல்லிடுங்க, இதை முதல்ல நிறுத்து. ஆண்டவரே நீங்கள் யாருன்னு எனக்கு வெளிப்படுத்துங்க. அதுதான் ஜெபம். ஆண்டவரே நீங்கள் யாருன்னு நான் டெய்லி நடக்கும் போது நீங்கள் யாருன்னு நான் கற்றுக்கணும். ஆண்டவர் உங்களுடைய மகிமை எவ்வளோன்றதை நான் பார்க்கணும். ஆண்டவர் அதுதான் உண்மையான ஜெபம். இன்றைக்கி நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? 2 ஜெபம் ஜெபிக்க போகிறோம். முதல் ஜெபம் நான் ஜெபிச்ச மாதிரி, ஆண்டவரே என்னை அடித்தாலும் உதைச்சாலும் என் வாயை கிழிச்சாலும் சரி, நான் உங்களுடைய வழியை விட்டு நான் விலகுனேன்னா என்னை கொண்டாந்து நடுவில் விட்டுருங்க. ஆண்டவர் இந்த ஜெபத்தை ஜெபிக்கிறது ரொம்ப, நான் இப்போயே உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், நான் பட்டதுனால உங்களுக்கு சொல்கிறேன், இந்த ஜெபத்தை ஜெபிச்சிங்கன்னா செம்மடி வாங்குவீங்க. நான் இப்போயே சொல்லிடுறேன். ஆனால் அந்த அடி உங்களை நல்லவனாக தான் மாற்றும். அந்த அடி உங்களை ஆசீர்வாதமான இடத்துக்கு தான் கொண்டு போகும். அந்த அடி உங்களோட வாழ்க்கையை மாற்றும். இந்த விதமாக ஆண்டவர் உங்களை நடத்தணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி என் கூட உண்மையாக ஜெபம் பண்ணுங்க. இல்லை வேண்டாம், உங்கள் வழி மாறக்கூடாது, வேண்டாம் நான் அடி வாங்க வேண்டாம் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஜெபிக்காதீங்க. உங்களால் அந்த அடி தாங்கவே முடியாது. எந்த சபையிலாவது அப்படி சொல்லியிருக்காங்களா ஜெபிக்காதீங்கன்ட்டு? நான் சொல்கிறேன், ஜெபிக்காதீங்க. இந்த ஜெபத்தை ஜெபிக்காதீங்க. உண்மையாக உங்கள் இருதயத்துலேருந்து இந்த ஜெபம் வரலன்னா அந்த ஜெபத்தை ஜெபிக்காதீங்க. இன்றைக்கி ஜெபிக்கலாமா? நான் ஜெபிக்க மாட்டேன். கண்களை மூடல. நீங்கள் உண்மையாக ஜெபிக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் இப்போ ஜெபிங்க. உண்மையாக ஜெபிக்கிறவங்களா இருந்தால் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கலாம். இந்த ஜெபத்தை ஜெபிக்கிறவங்க மட்டும் ஏன் நின்று ஜெபிங்க.
உண்மையாக ஜெபிக்கிறவங்க மட்டும் சும்மா எந்திரிக்காதீங்க. நான் சொல்லிட்டேன், உங்கள்கிட்ட ஏற்கனவே வார்னிங் கொடுத்துட்டேன். உண்மையாக இந்த ஜெபத்தை ஜெபிக்கிறவங்க ஏந்திரிச்சு நின்று ஜெபிங்க. உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த ஜெபம் வரட்டும். ஆண்டவரே, நான் வழி மாறி போகிறதா இருந்தா ஆண்டவரே என்னை அடித்து உதச்சி கொண்டாந்து நின்றுல நிறுத்திடுங்க. ஆண்டவரே, உங்களுடைய பிரச்சனத்தை கொண்டாந்து நிறுத்திருங்கன்னு சொல்லுங்க. அடுத்த ஜெபம். ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய கரத்தை பார்க்கிறவர்களாக இருக்கக்கூடாது, உங்களுடைய முகத்தை, உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறவர்களாக இருக்கணும். நீங்கள் எங்களுக்கு என்ன செய்வீங்க செய்ய மாட்டீங்கன்றது எங்களுக்கு எங்களுடைய கேள்வியில் இருக்கவே கூடாது. எங்களுடைய ஜெபம் எல்லாம் ஆண்டவரே, நீர் யார் என்றதை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. உங்களுடைய முகத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க, உங்களுடைய சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துங்கன்னு மாற்றுங்க. ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்தை மாற்றுங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்கலாமா? இந்த ஜெபத்தை ஜெபிக்கிறவங்க சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாம். Let your glory fill this place. Let your glory fill this place. Let your glory fill this place. ஒரு ஜெப ஆவியை ஊற்றுவீராக, ஒரு ஜெப ஆவியை ஊற்றுவீராக. எங்கள் சபையின் மேல ஒரு ஜெப ஆவியை ஊற்றுவீராக. ஒரு ரஹஷெதே அந்தரரரரரரரே ஏ நமஹஷெகெதெரே ஓ ரரரரரர Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. பாடுங்களே. கரங்களை உயர்த்தி பாடலாமா? Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, பரலோக எங்களுடைய ஜெபம் பரலோக கவனத்தை இழுக்கிற ஜெபமாக இருக்கணும். ஆண்டவர் சொல்லினீங்க, பரலோக கவனத்தை நீர் வேண்டும் ஆண்டவரே, எங்களுக்கு உங்களுடைய கரம் வேணாம், நீங்க வேணும். கிருபை வேண்டுமே எப்போதும் எப்போதும் நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டும்.
கரங்களை உயர்த்தி பாடலாமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. உங்களுடைய சத்தம் கேட்கட்டும், உங்களுடைய சத்தம் கேட்கட்டும். ஹalleluya 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 ஹalleluya. உங்களுடைய சத்தம் கேட்கட்டும். தேவனை ஆராதிக்கலாமா இந்த கால வேளையில? ஒரு மகிமை இறங்கட்டும். தேவாதி தேவனே, இந்த கால வேளையில எங்கள் சபையின் மேல ஒரு மகிமை இறங்கட்டும். உங்களுடைய சத்தம் மட்டும் கேட்கட்டும். ஹாலே பாடலை பாடிக்கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் என் கூட பேசுறார். இன்னைக்கு சிலர் இந்த ஜெபத்தை உண்மையா ஜெபிச்சிருக்கீங்க. ஆண்டவர் சொல்ற என் இருதயம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் சொல்ற என் இருதயம், நான் ஏக்கத்தோடு ஏங்கிட்டு இருந்தேன். என் பிள்ளைகள் எப்ப பார்த்தாலும் என் கையே தான் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன யாருன்னு தேடி கவனிக்க மாட்டாங்க, நான் யாருன்றதை பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு காலையில் சிலர் இந்த ஜெபத்தை உண்மையாக ஜெபிச்சிருக்கீங்க. ஆண்டவர் சொல்றார், உங்க மேல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், என் இருதயம் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார். பெற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு அவர் சந்தோஷமாயிட்டார். பெற்றுக்கொள்ளுங்க. Yes, in the name of Jesus, be healed in the name of Jesus. Yes, yes. எல்லா பிசாசின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாகும். Yes, பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினால். Take it in the name of Jesus. Yes, let the glory fill this place. Let your glory fill this place. Let your glory fill this place. In the name of Jesus, in the name of Jesus, let glory fill this place. Yes, yes, yes. உங்களுடைய இருதயத்தின் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார் இந்த கால வேளையில. எல்லா பிசாசின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். எல்லா வியாதியின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். In the name of Jesus, be healed. In the name of Jesus, be healed. இவ்வளவு நாளா பிசாசு உங்களை அலக்கழிச்சிருக்கலாம். இந்த கால வேளையில ஆண்டவர் சொல்றார், இந்த நிமிஷத்துல உனக்கு நான் விடுதலையை தருகிறேன். Yes, let your glory fill this place. Let your glory fill this place. ஒரே ஒரு தடவை ஆண்டவர் என்கிட்ட மறுபடியும் இந்த விஷயத்தை சொல்றதுனால உங்ககிட்ட சொல்றேன். இன்னொரு தருணத்தை ஆண்டவர் தரார். இந்த 2 ஜெபத்தை ஜெபிக்கிறதுக்கு இன்னொரு தருணத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரார். சிலர் சும்மா வாயால ஜெபிச்சிட்டீங்க, சிலர் உண்மையா இருதயத்துக்குள்ள இருந்து ஜெபிக்கல. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தருணத்தை தரார். இந்த நிமிஷம் உங்களோட இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த ஜெபத்தை நீங்க ஜெபிக்கணும்னா, ஏற்கனவே ஜெபித்தவங்களை நான் சொல்லலை, ஜெபிக்காம நிற்கிறவங்களை உங்களை சொல்றேன்னா, உங்களுக்கு ஆண்டவர் இன்னொரு தருணத்தை தரார். இந்த ஜெபத்தை நீங்க திருப்பி ஜெபிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த நிமிஷம் உங்களுக்கு நான் ஒரு 2 நிமிஷம் டைம் தர போறேன். அந்த ஜெபத்தை இப்ப ஏறிடுங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற போகிறார். ஆண்டவர் என்னை வழிவிட
விலகி போய்விடாதீங்க. நான் எங்கேயும் போயிடக்கூடாது ஆண்டவரே. என் முதல் ஜெபம். இரண்டாவது ஜெபம், ஆண்டவரே உங்களுடைய கையை நான் தேடக்கூடாது, உங்களுடைய இருதயத்தை, உங்களுடைய முகத்தை தேடுறவனா நான் இருக்கணும்னு ஜெபிங்க. சொல்லுங்க, பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டும். பரலோக கவனத்தை பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. கடைசியாக ஒரே ஒரு விஷயத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். காலையில் ஆராதனைக்கு வரும்போது எங்கள் வீட்டில், எங்கள் குடும்பத்தில் எங்களால் அதை சொல்ல முடியாது, ஆனால் நான் சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எங்கள் சித்தப்பா இங்கே தான் இருந்தாங்க, வில்லியம் சித்தப்பா இங்கே இருந்தாங்க. அவங்க இப்போ சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க. 2 நாளைக்கு முன்னாடி எங்கள் சித்தி, எங்கள் சித்தப்பாவோட மனைவி, எங்கள் சித்திக்கு அயன் ஊசி போடணுன்றதுக்காக ஏதோ ஊசி போட்டது. அந்த ஊசி உள்ள அது அலர்ஜி ஏதோ ரியாக்ஷன் ஆகி நேற்று காலையில் அவங்க சுத்தமாக அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்க. அவங்கள ஃபுல்லாக இதில் வச்சுருந்தாங்க, ஐசியூவில் வச்சுருந்தாங்க 2 நாள். இன்றைக்கி காலையில் நாங்கள் ஆராதனை நடந்துகிட்டு இருக்கும்போது என் ஃபோன் அடிச்சிச்சு. எனக்கு அந்த ஃபோன் அடிக்கும் போது எனக்கு தெரிஞ்சிருச்சு என்னன்றது, ஏன் ஃபோன் அடிக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. இன்றைக்கி காலையில் 5 மணிக்கு எங்கள் சித்தி அவங்க இறந்துட்டாங்க. இன்றைக்கி காலையில் உங்களுக்கு எல்லாருக்கும் அவங்கள தெரியும், நிறைய பேருக்கு அவங்கள தெரியும்னு நினைக்கிறேன். இந்த நிமிஷம் ஒரே நிமிஷம் அந்த குடும்பத்துக்காக, ரொம்ப வயசு கம்மி தான் எல்லாருக்கும், ரொம்ப வயசானவங்களாம் கிடையாது. ஒரே நிமிஷம் எங்கள் குடும்பத்துக்காக கரங்களை உயர்த்தி நீங்கள் ஜெபிப்பீங்களா? எல்லோரும் ரொம்ப மனசு கஷ்டத்தில் இருக்கிறோம். சித்தப்பாக்கு, அவங்களோட பிள்ளைகளுக்கு எல்லாருக்காகவும் ஜெபிக்கலாம். துயரத்தில் கூப்பிடும்போது அவர் பதில் அளிக்கிற தேவனாக இருக்கிறார். பரலோக தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். காலை வேளையில் எங்களோடு பேசினதுக்காக நன்றி. இப்போ நிறைய நேரம் நாங்கள் உங்களுடைய கரத்தையே பார்த்துட்டு இருந்திருக்கிறோம் ஆண்டவரே. இன்னையிலிருந்தப்பா நாங்கள் உங்கள் முகத்தை பார்க்கிறவர்களாக, உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. இனிமேல் எங்கள் ஜெபமெல்லாம் மாறணும், எங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் மாறணும். இதை தாங்க அதை தாங்க ஜெபிக்கிறத விட்டுட்டு ஆண்டவரே உண்மை வெளிப்படுத்துங்க. எங்கள் மத்தியில் நீங்கள் வெளிப்படுங்கன்ற ஜெபத்தை நாங்கள் ஜெபிக்கணும் ஆண்டவரே. எங்களோட பேசினதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என்
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் நம் அனைவரோடும் உலகில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் அவர்